ஸ்க்ரீன் எல்லாத்துக்கும் ஷேர் ஆகுதா? லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்துட்டு காம்பினேட்டர்ஸ், ஹவர்ஸ் பத்தி பார்த்தோம். ஆ ஓகே. அடுத்து வந்துட்டு இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஃப்ளோட்டு இந்த இத பார்க்காதீங்க. அஜெண்டாவ பார்க்காதீங்க. இன்னைக்கு ஆக்சுவலி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபாண்ட் வேரியன்ட் ஆல்ரெடி பார்த்துட்டோம். அப்படிதானே? ஃபாண்ட் வேரியன்ட்ல ஸ்மால் கேப்ஸ் குடுத்தா என்ன நடக்கும்ங்கிறத ஆல்ரெடி பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம ஃப்ளோட்டிங் ப்ராப்பர்ட்டீஸ் பார்க்க போறோம். ஓகே. ஸோ ஃப்ளோட்டிங் ப்ராப்பர்ட்டீஸும் அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஃப்ளோட் ரிலேட்டடா ஒரு 2, 3 ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. ஓகே. அது எதுக்குன்னா இந்த ஃப்ளோட் ரிலேட்டடா இருக்கிற ப்ராப்பர்ட்டீஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு 2 எலிமெண்ட் இருக்கு. நான் ஒரு பேராகிராஃப் வைக்கிறேன், ஒரு இமேஜ் வைக்கிறேன். இல்லனாட்டி 2 வேற ஏதாவது ஒரு 2 எலிமெண்ட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? சோ அந்த 2 எலிமெண்ட்ல எது லெஃப்ட் வரணும், எது ரைட் வரணும். இந்த மாரி நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்க. இது எனக்கு லெஃப்ட்ல வரணும், இது எனக்கு ரைட்ல வரணும். இந்த மாரி நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்க என்ன யூஸ் பண்ணலாம்? ஃப்ளோட் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகேவா? இப்ப ஆனா நான் குடுக்குற 2 எலிமெண்ட்டையுமே ஒரே டிஃப்ல குடுத்துருக்கணும். ஒரே டிஃப்ல குடுத்து நான் இந்த பாத்தீங்களா, இங்க வந்து நான் ஒரு இமேஜ், ஒரு பேராகிராஃப் வச்சிருக்கேன். வெயிட் அ மினிட். நான் அத இன்க்ரீஸ் பண்றேன். ஓகே. ஒரு இமேஜ் அண்ட் தென் ஒரு பேராகிராஃப் வச்சிருக்கேன். சோ அந்த இமேஜ லெஃப்ட் சைடும், பேராகிராஃப ரைட் சைடும் அப்படி நான் டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன யூஸ் பண்ணி பண்ணலாம்? ஃப்ளோட் யூஸ் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணலாம். ஓகேவா? சோ இந்த ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டில நீங்க 2 தான் யூஸ் பண்ண முடியும். ஒண்ணு லெஃப்ட், இன்னொன்னு ரைட். இது 2த்தையும் யூஸ் பண்ணுவீங்க. லெஃப்ட் குடுத்தா லெஃப்ட் சைட் பிரிண்ட் ஆகும். ரைட் குடுத்தா ரைட் சைட் பிரிண்ட் ஆகும். ஃப்ளோட் நன்னுனா ஒண்ணும் இல்ல. இப்போ நீங்க நார்மலா ஒரு இமேஜ், பேராகிராஃப்னு வச்சீங்கன்னா எப்படி இருக்கும்? கீழ கீழ டிஸ்ப்ளே ஆகுமா? அந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகும். சோ அதான் ஃப்ளோட் நன்னு. ஓகே. வேற இதுல பெரும்பாலும் நம்ம இந்த 3 ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ணுவோம். லெஃப்ட், ரைட் அண்ட் தென் நன் இது 3த்தையும் யூஸ் பண்ணுவோம். சோ ஓகே. நான் ஃப்ளோட்ட ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு அண்ட் தென் நம்ம கிளியர்க்கு வரலாம். ஃப்ளோட்ட நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அண்ட் தென் கிளியர் வரலாம். இன்னைக்கு செஷன் 9 தானே. வெயிட் அ மினிட். நான் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். So, ஃப்ளோட் தானே பார்க்க போறோம். ஃப்ளோட் டாட் HTML. ஸோ ஓகே. ம். ஸோ நீங்க ஃப்ளோட் யூஸ் பண்றதுக்கு நம்மளும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இங்க வந்துட்டு இன்னைக்கு ஒரு இமேஜ் அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒரு பேராகிராஃப் மாதிரி உங்களுக்கு வச்சு டிஸ்ப்ளே பண்றோம். இமேஜும் பேராகிராஃப்னா பெரும்பாலும் நம்ம ஃப்ளோட் யூஸ் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணுவோம். ஒரு லைக் இப்போ நீங்க வந்துட்டு ஒரு பிளாக் வெப் பேஜ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ ஒரு பிளாக் இருக்கு. இல்லன்னா ஒரு ரிவ்யூ மாதிரி செட் பண்றீங்கன்னா, சைட்ல அவங்களோட இமேஜ் இருக்கும். லெஃப்ட்ல அவங்களோட இமேஜ் இருக்கும். ரைட்ல அவங்க என்ன ரிவ்யூ குடுத்துருக்காங்களோ அந்த மாரி ரிவ்யூ இருக்கும். ஸோ பெரும்பாலும் ஒரு இமேஜ், ஒரு பேராகிராஃப் அந்த மாதிரி வரும்போது தான் நம்ம ஃப்ளோட்டுக்கு போவோம். ஸோ ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டில நீங்க அதுக்குன்னு ஒரு இமேஜே பேராகிராஃப்னா ஃப்ளோட் யூஸ் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணணும்னு இல்ல. நீங்க எப்படி எந்த எலிமெண்ட்ஸ்னாலும் டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். நம்ம காமனா ஃப்ளோட் வந்து அதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு பேராகிராஃப் அந்த பேராகிராஃப்க்குள்ள ஒரு இமேஜும், ஒரு பேராகிராஃபையும் நான் குடுத்துக்கிறேன். நீங்க பேராகிராஃப் டேக்குக்குள்ள இமேஜ குடுக்கலாமா அப்படின்னு கேட்டா குடுக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா இத நீங்க இப்படியும் குடுத்துக்கலாம். லைக் ஒரு டிவ்வுக்குள்ள இமேஜையும், பேராகிராஃபையும் குடுத்துட்டு அண்ட் தென் நீங்க அதுல ஃப்ளோட் லெஃப்ட், ஃப்ளோட் ரைட் யூஸ் பண்ணி குடுக்கலாம். ஆனா என்ன கண்டிஷன் அப்டின்னா, 2மே ஒரே டிஃப்ல இருக்கணும். இல்ல ஒரே எலிமெண்ட்ஸ்குள்ள இருக்கணும். அதுதான் கண்டிஷன். ஓகேவா? ஓகே. நான் ஃபர்ஸ்ட் டிவ்வுக்குள்ள குடுத்தே ட்ரை பண்றேன். அது எனி இஷ்யூஸ் கிரியேட் பண்ணுச்சுன்னா, நம்ம பேராகிராஃப்குள்ள குடுத்து ட்ரை பண்ணலாம். ஓகேவா?
ஸோ நான் இதுக்குள்ள ஏதாவது இமேஜ் எடுத்து போடணும்ல. நான் ஆல்ரெடி ஒரு ஏதாவது இமேஜ் வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் அண்ட் தென் நம்ம ஒரு பேராகிராஃப். ஓகேவா? ஸோ இது 2த்தையுமே நான் ஒரே டிப்குள்ள தான் குடுத்துருக்கேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த இமேஜ ஆக்சஸ் பண்ண போறேன். அதே மாதிரி ம். இந்த பேராகிராஃபையும் நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இது எப்படி பிரிண்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பிரிண்ட் ஆயிருக்கா? நான் இங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டைல் டேக்ல வெயிட் அ மினிட். கேக் விட்டு பார்க்கலாம். ஓகே. ஒண்ணும் இல்ல. இந்த பேராகிராஃப் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் பிரேக் இல்லாம அந்த இமேஜ தாண்டி போயிட்டு இருந்ததுனால, இந்த ஸ்பேஸ்க்குள்ள நம்மளால அத டிஸ்ப்ளே பண்ண முடியல. அதுக்காண்டி தான் அந்த ஃப்ளோட் லெஃப்ட், ரைட் ஒர்க் ஆகாம இருந்துச்சு. ஓகேவா? இப்போ ஒர்க் ஆகுது. சோ நீங்க பேராகிராஃப் வந்துட்டு எப்படி குடுக்கணும் அப்டின்னா, இந்த மாதிரி ஆ ரொம்ப பெரிய பேராகிராஃபா குடுத்துட்டீங்க அப்டின்னா, நீங்க வந்து ஃப்ளோட் லெஃப்ட், ரைட் குடுக்குறீங்கன்னா, இங்க இருக்கா? இந்த ஸ்பேஸ் ஆ சாரி. உங்களோட வாய்ஸ் பிரேக் ஆகுது. வாய்ஸ் ஆடிபிளா இல்ல. எதுவும் கேட்டீங்களா? ஸ்ருதி, நீங்க என்ன சொன்னீங்க? உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? அதாவது நான் தப்பா குடுத்துட்டேனா? சோ நான் இப்ப என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃப்ளோட் ரைட் அண்ட் தென் ஃப்ளோட் லெஃப்ட் குடுத்துருக்கேன். சோ என்ன ஆயிருச்சு எனக்கு? இமேஜ் வந்துட்டு லெஃப்ட் சைடாவும் சாரி இமேஜ் வந்து ரைட் சைடாவும், டெக்ஸ்ட் லெஃப்ட் சைடாவும் பிரிண்ட் ஆயிருக்கு. இதே நான் இங்க போயிட்டு, அ இத வந்து ஃப்ளோட் லெஃப்ட் குடுத்துட்டு, அண்ட் தென் டெக்ஸ்ட்ட வந்துட்டு ஃப்ளோட் ரைட்ன்னு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ இமேஜ் ரைட் சைடாவும் டெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடாவும் பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரே டிஃப்ல போட்டும் ட்ரை பண்ண. ஸோ அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்களா? சரி, ஏதோ நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஃப்ளோட் லெஃப்ட் ரைட் கொடுத்து நீங்க டிஸ்ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா இதே மாதிரி நீங்க 2 பேராகிராஃப் அண்ட் தென் அதுக்கப்புறம் இமேஜ் அந்த மாதிரி நீங்க டிஸ்ப்ளே பண்ணி பார்க்க போறீங்க. இப்போ நமக்கு இந்த இமேஜுக்கும் இந்த பேராகிராஃப்க்கும் இடையில நிறைய கேப்ஸ் இருக்கு, அப்படிதானே? சோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், ஒரு இமேஜ் தனியா, ஒரு பேராகிராஃப் தனியா ஒரு டிப்குள்ள வச்சு ஃப்ளோட் லெஃப்ட்னு சொல்லிட்டு இமேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ இமேஜ் லெஃப்ட் சைடும், பேராகிராஃப் வந்து ஃப்ளோட் ரைட்டு கொடுத்ததுனால பேராகிராஃப் ரைட் சைடும் டிஸ்ப்ளே ஆயிருக்கு. ஓகேவா? இப்ப எனக்கு வந்துட்டு என்ன ப்ராப்ளம்னா, இப்ப எனக்கு இந்த போட்டோக்கும் அண்ட் தென் இதுக்கும் நடுவுல நம்மளுக்கு கொஞ்சம் கேப் இருக்கா? சோ அத சால்வ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இமேஜ இந்த பாராகிராஃப் உள்ள குடுக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த இங்க ஒரு இமேஜ், ஒரு பாராகிராஃப் வச்சுட்டு, அதே மாதிரி இங்கேயும் ஒரு இமேஜ், ஒரு பாராகிராஃப் வைக்க போறோம். ஒரு இமேஜ், ஒரு பாராகிராஃப் வச்சிருக்கோமா? இதே மாதிரி கீழேயும் நான் ஒரு இமேஜ் அண்ட் தென் ஒரு பாராகிராஃப் வைக்க போறேன். ஓகேவா? சோ இதுக்கு நான் இமேஜை யூஸ் பண்ணி இதுக்கு நான் வந்துட்டு வெயிட் அ மினிட், இதுக்கு நான் வந்து கிளாஸ் நேம் வந்துட்டு என்ன கொடுத்துக்கலாம்னா இமேஜ் 1ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இமேஜ் 1ன்னு கொடுத்துக்கிறேன். இதுக்கு நான் வந்துட்டு என்னன்னு கொடுத்துக்கிறேன் அப்படின்னா கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு இமேஜ் 2 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இமேஜ் 2ன்னு கொடுத்துட்டு இதை நான் ஃப்ளோட் லெஃப்ட் கொடுத்துருக்கேன்னா, அப்புறம் டாட் இமேஜ் 2 வந்துட்டு நான் ஃப்ளோட் ரைட்ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு இமேஜ இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே, ஃப்ளோட் லெஃப்ட் அண்ட் தென் ஃப்ளோட் ரைட் இந்த மாதிரி கொடுத்தப்போ எனக்கு என்ன இஷ்யூ வருது அப்படின்னா, இங்க ஓகே ஃபில் ஆயிடுச்சு, நோ இஷ்யூ. பட் இந்த இமேஜ் எப்படி எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கணும், நான் இங்க எப்படி கொடுத்துருக்கேன்னா ஃப்ளோட் ரைட்னு கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு இந்த இமேஜ் ரைட் சைட்லயும் இந்த பேராகிராஃப் லெஃப்ட் சைட்லயும் வந்து எனக்கு டிஸ்ப்ளே ஆயிருக்கணும். ஆனா இந்த இமேஜ் எப்படி டிஸ்ப்ளே ஆகுதுன்னா, இந்த இமேஜுக்கு மேல போய் இப்ப டிஸ்ப்ளே ஆகுது. அப்ப இது வந்து ஒரு மிஸ்டேக் தானே? இந்த மிஸ்டேக்க ஐ வாண்ட் டு கிளியர் அப்படிதானே? நான் வந்து கிளியர் பண்ணணும். எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு 2 ப்ராப்பர்ட்டி இருக்கு. சோ அந்த ப்ராப்பர்ட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, வாட் இஸ் கிளியர், வாட் இஸ் கிளியர் ஃபிக்ஸ்ட் ஹேக் அப்படிங்கிற 2 விஷயம் நமக்கு தெரியணும். ஓகே, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சுதா? நான் இதுக்கு கமெண்ட் பண்ணிடுறேன். ஃப்ளோட் லெஃப்ட் ரைட் புரிஞ்சுதா? ஃப்ளோட் லெஃப்ட் கொடுத்தா இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு அந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். இல்ல நான் இது ரைட் இது லெஃப்ட்னு கொடுத்தேன்னா அதுக்கேத்த மாதிரி இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு அந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். இது புரிஞ்சுது தானே? ஓகே. சோ நமக்கு இப்போ என்னன்னா, இந்த புதுசா வந்திருக்க இந்த இஷ்யூவ நான் கிளியர் பண்ணணும். நான் வந்து எப்படி நினைச்சு குடுத்தேன் அப்படின்னா, இப்ப நான் இந்த பேராகிராஃப பிரிண்ட் பண்ணா எனக்கு வந்து எப்படி நினைச்சு எப்படி இருக்கும்னு நினைச்சேன்னா, இங்க இமேஜ் வந்து ரைட் சைடுன்னோன நமக்கு இங்க இமேஜ் வரும். இங்க பேராகிராஃப்லாம் இங்க டிஸ்ப்ளே ஆகும். அந்த மாதிரி நான் நினைச்சேன். பட் இங்க எனக்கு வந்துட்டு வேற மாரி டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கு. சோ நான் இத வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து கிளியர்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். சோ கிளியர் அப்படின்னா என்னன்னா,
உங்களுக்கு வந்துட்டு ஒரு எலமெண்ட்ஸ் எப்படி ஃப்ளோட் ஆகுது அப்படின்னு தெரியணும். இப்ப நம்ம லெஃப்ட், ரைட்ன்னு குடுத்துட்டோம். குடுத்தோனே எனக்கு லெஃப்ட் சைட் பொசிஷன், ரைட் சைட் பொசிஷன்ல அது போய் பிளேஸ் ஆயிடுச்சு. பட் அது எப்படி ஃப்ளோட்டிங் ஆயிருக்கு அப்படின்னா, அத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் காலம் போட்டா தான் நமக்கு தெரியும். ஓகே. சோ நம்ம வந்து கிளியர் குடுத்தா தான் நம்மளுக்கு வந்து வித்தவுட் கிளியர் எப்படி இருக்கு, வித் கிளியர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இங்க டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. சோ அப்ப நமக்கு என்ன வச்சிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டிவ் வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு ஒரு டிவ் வச்சிருக்காங்க. சோ அந்த 2 எலிமெண்ட்ஸும் நமக்கு என்ன செஞ்சிருக்கணும்? கீழ கீழ நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கணும். ஆனா அது எப்படி பிரிண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஆ பக்கத்துல பக்கத்திலேயே பிரிண்ட் ஆயிடுச்சு. டிவ் 1 பக்கத்திலேயே டிவ் 2வும் பிரிண்ட் ஆயிடுச்சு. சோ ஆனா எனக்கு இப்படி வரக்கூடாது. இந்த மாரி இஷ்யூஸ் லைக் அலைன்மென்ட் உங்களுக்கு தப்பா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அலைன்மென்ட் தப்பா வருது அப்படின்னா, அப்போ வந்து நீங்க வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும். அந்த ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி பண்றத சேஞ்ச் பண்ணணும். இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிவ் 1யும் டிவ் 2யும் குடுத்துருக்காங்க. சோ டிவ் 1 ஃப்ளோட் லெஃப்ட்ன்னு குடுத்துருக்காங்க. டிவ் 2 இருக்குல்ல, சோ டிவ் 2ல உள்ள டெக்ஸ்ட் அப்படியே வச்சுட்டு பேடிங் மட்டும் குடுத்துருக்காங்க. எனக்கு என்ன பண்ணணும்னா, டிவ் நான் தனியா தான் ஒரு டிவ்ல குடுத்துருக்கேன். அப்ப எனக்கு அது வந்து கீழ தான் பிரிண்ட் ஆகணும். ஆனா நான் ஃப்ளோட் லெஃப்ட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால, நீங்க ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணீங்கனாலே, இந்த மாதிரி கொஞ்சம் அலைன்மென்ட் இஷ்யூஸ் வரும். சோ அந்த மாதிரி தான் எனக்கு இங்க அலைன்மென்ட் இஷ்யூ வருது. சோ எனக்கு என்ன பண்ணிருக்கு, இங்க இங்க சைட்லயே பிரிண்ட் ஆயிருக்கு. இல்ல எனக்கு இந்த செகண்ட் டிவ் வந்து கீழ பிரிண்ட் ஆகணும் அப்டின்னா, அதுக்கு என்ன பண்ணணும்னா, கிளியர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். அப்போ எனக்கு எந்த எலமெண்ட் வந்துட்டு கீழ பிரிண்ட் ஆகணுமோ, அத நான் வந்துட்டு ஃப்ளோ கிளியர் லெஃப்ட் அப்படின்னு குடுத்துட்டேன்னா, அந்த எலமெண்ட் எனக்கு கீழ பிரிண்ட் ஆயிரும். ஓகே. நம்மளும் வித்தவுட் கிளியர் எப்படி பிரிண்ட் ஆகுது, வித் கிளியர் எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் திங் நான் அதுக்கு வித்தவுட் கிளியருக்கு ஒரு எலமெண்ட்ட பிரிண்ட் பண்ணி பார்க்க போறேன். அதுக்கு அடுத்து வித் கிளியர் வச்சு ஒரு எலமெண்ட்ட எப்படி பிரிண்ட் பண்றதுன்னு சொல்றேன். சோ நம்ம டிவ் பண்ணணும். டிவ் அப்படின்னாலே அது ஒரு தனி செக்ஷன் மாதிரி. சோ ஒரு டிவ் யூஸ் பண்ணி நம்ம 2 எலிமெண்ட்ட பிரிண்ட் பண்றோம் அப்படின்னாலே, அது கீழ கீழ தான் பிரிண்ட் ஆகணும். ஆனா எனக்கு அப்படி பிரிண்ட் ஆகல அப்படின்னா, அங்க இஷ்யூ இருக்குன்னு அர்த்தம். அந்த இஷ்யூவ எப்படி கிளியர் பண்றது? அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ நான் இந்த இத அப்படியே கமெண்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்ணிட்டு, சோ ஃபர்ஸ்ட் ஒரு டிவ்ல div 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு ஒரு divல இதுக்கு நான் கிளாஸ் நேம் வந்துட்டு div 1ன்னு குடுத்துக்கிறேன். அண்ட் தென் இதுக்கு கிளாஸ் நேம் வந்துட்டு div 2 ஓகே. div 2ன்னு குடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ இது 2த்துக்கும் கிளாஸ் நேம் குடுத்து div 1, div 2 பிரிண்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இங்க இருந்து பிரேக் டாக் யூஸ் பண்ணி, இது வந்துட்டு இது 2மே என்னது வித்தவுட் கிளியர். சோ நான் இந்த இடத்துல ஒரு H2 H2 எலிமெண்ட்ல உங்களுக்கு தெளிவா எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அதுல பார்டர் போட்டு அது எப்படி டிஸ்ப்ளே ஆகுதுங்கிறத பார்க்கலாம். வித்தவுட் கிளியர் யூஸ் பண்ணியிருக்கேன். ம். அடுத்து அடுத்து என்ன பண்றேன்னா, அதே ஒரு H2 வச்சுட்டு, இதுல வித் கிளியர். ஸோ இங்கேயும் நம்ம இதே மாதிரி இல்ல 2 இடத்துலயும் நம்ம ஒரு பேராகிராஃப் மாதிரி வச்சுக்குவோமா? அப்பதான் நமக்கு கொஞ்சம் நல்லாவே டிஸ்ப்ளே ஆகும். நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கேயும் இங்கேயும் பேராகிராஃபா வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன்னா,
இங்க போயிட்டு இது எப்படி ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆயிருக்குன்னா நார்மலா பிரிண்ட் ஆயிருக்கு. வித்தவுட் கிளியர், வித் கிளியர். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க ஃப்ளோட் யூஸ் பண்ண போறேன். எப்படி ஃப்ளோட் யூஸ் பண்ண போறேன்னா, div 1 மட்டும் எனக்கு லெஃப்ட் சைடுல பிரிண்ட் ஆகணுங்கிறதுக்காண்டி ஃப்ளோட் யூஸ் பண்றேன். சோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்க போயிட்டு டாட் div 1 மட்டும் ஃப்ளோட் லெஃப்ட். ஓகே, div 1 ஃப்ளோட் லெஃப்ட் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கிறேன். div 1 மட்டும் float யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிட்டேன். நான் div 2 ரைட்ல பிரிண்ட் ஆகணும்னே சொல்லல. இதுதானே div 2 ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு இதே மாதிரி கீழே தான் பிரிண்ட் ஆயிருக்கணும். ஆனா எனக்கு என்ன இஷ்யூ வருதுன்னா, எனக்கு div 2வும் அது பக்கத்திலேயே வந்துருது. நான் இங்க div 1க்கு தான் float யூஸ் பண்ணிருக்கேன். ஆனா div 2 என்ன பண்ணிருதுன்னா, இது பக்கத்திலேயே வந்துருது. இது ஏன் இப்படி வருது அப்படின்னா, இங்க நான் வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஓகே, அந்த ஸ்பேஸ உங்களுக்கு நீ பார்க்கணும் அப்படின்னா, நீங்க பார்டர் குடுத்து தான் பார்க்கணும். சோ நான் இங்க வந்து பேடிங் குடுத்து உங்களுக்கு பார்டர் குடுத்து டிஸ்ப்ளே பண்ணி காமிக்கிறேன். பேடிங் என்ன யூஸ் பண்ணிருக்கேன்னா, ஒரு 10 பிக்சல் பேடிங். ஓகேவா? வெயிட் a minute. வெளியில போ. சாரி. சோ நமக்கு எப்படி டிஸ்ப்ளே ஆயிருக்கு? இங்க இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆயிருக்கு. இப்ப நான் உங்களுக்கு பேடிங் குடுத்து, பார்டர் குடுத்து டிஸ்ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? கிளியர் யூஸ் பண்ணாம எப்படி இருக்கு? கிளியர் யூஸ் பண்ணி நமக்கு எப்படி இருக்குங்கிறத பார்டர் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். இத நம்ம பிளாக் கலர்ல வச்சுக்கலாம். அந்த இன்னொரு ஒரு டிவ் வச்சிருக்கோம்ல, அந்த டிவ்வ வந்துட்டு நம்ம என்ன கலர்ல வச்சுக்கலாம் அப்படின்னா, div 2 வந்துட்டு பேடிங் குடுத்து, நான் ஏன் பேடிங் குடுக்குறேன்னா, அந்த பாக்ஸ சுத்தி உங்களுக்கு ஒரு கேப் கிரியேட் ஆச்சுன்னா, இன்னும் தெளிவா உங்களுக்கு அந்த டிஸ்ப்ளே ஆகும் அந்த பாக்ஸ். அதனால தான் நான் பேடிங் குடுக்குறேன். ஓகே. நான் அதுக்கப்புறம் இந்த இதுக்கு ஒரு பார்டர் ஒரு கலர்ல குடுத்துக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு 2ம் எப்படி எப்படி அலைன் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ம். இப்ப என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, என்ன இஷ்யூ வருது அப்படின்னா, நமக்கு ஃப்ளோட் லெஃப்ட் யூஸ் பண்றீங்கல்ல, அப்போ ஃப்ளோட் லெஃப்ட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த எலமெண்ட் லெஃப்ட் சைட்ல போய் அலைன் ஆயிட்டுனா, இந்த எலமெண்ட்டுக்கும் இந்த பார்டர் ஐ மீன் இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைட்ல உள்ள அந்த ஸ்கிரீனுக்கும் நடுவுல நம்மளுக்கு கேப் கிரியேட் ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா கீழ இருக்கக்கூடிய எலமெண்ட் என்ன பண்ணிருதுன்னா, இங்க இருக்கக்கூடிய கேப்ல போய் ஃபில் ஆகிருது. நமக்கு எப்படி பிரிண்ட் ஆகணும்னா, இந்த எலிமெண்ட் மட்டும் லெஃப்ட் சைட்ல இருக்கணும். அந்த கீழ இருக்கிற எலிமெண்ட் கீழயே இருந்தா போதும். ஓகேவா? பட் எனக்கு என்ன ஆகுதுன்னா, நான் இங்க ஃப்ளோட் யூஸ் பண்ணோனே இது எதுக்காண்டி இந்த எக்ஸாம்பிள் அப்டின்னா, ஃப்ளோட் யூஸ் பண்ண எப்படி அந்த எலிமெண்ட்ஸோட அலைன்மென்ட்டே சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதுக்கு தான். சோ ஃப்ளோட் யூஸ் பண்ண உடனே நீங்க ஒரு எலிமெண்ட்க்கு ஃப்ளோட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க நெக்ஸ்ட் எலிமெண்ட் கீழ குடுக்க ட்ரை பண்ணாலுமே, அந்த எலிமெண்ட்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கேப்ல தான் இந்த கீழ நீங்க நீங்க இந்த பேராகிராஃப கீழ தான் குடுத்திருக்கீங்க. பட் ஸ்டில் அந்த எலிமெண்ட் என்ன பண்ணுதுன்னா, அந்த பேராகிராஃப் என்ன பண்ணுதுன்னா,
இந்த எலிமெண்ட்க்கு நான் ஃப்ளோட் குடுத்ததுனால, அது பக்கத்துல எனக்கு ஸ்பேஸ் கிரியேட் ஆயி, அந்த இடத்துல போய் அந்த பேராகிராஃப் இன்சர்ட் ஆயிருச்சு. சோ எனக்கு அப்படி ஆகக்கூடாது. ஃப்ளோட் குடுத்தும், எனக்கு இந்த மாதிரி கேப்ல போயிட்டு, இந்த எலிமெண்ட் போய் ஃபிக்ஸ் ஆகக்கூடாது அப்படின்னா, கிளியர் ப்ராப்பர்ட்டி நீங்க யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்ப அதே மாரி இங்க div3க்கு நான் ஃப்ளோட் லெஃப்ட் குடுக்குறேன். div4 நான் உங்களுக்கு அதே பார்டர் வச்சு டிஸ்ப்ளே பண்ணி காமிக்கிறேன். வித் கிளியர் ஆர்டர். ஓகே. எனக்கு இப்போ என்ன எலிமெண்ட் போக்கூடாதுன்னா, நான் இப்போ div2 எடுத்துக்கிறேன். உங்களுக்கு div3 எடுக்கிறேன். ஸோ div3க்கு அதே மாதிரி ஃப்ளோட் லெஃப்ட் யூஸ் பண்றேன். வித் கிளியரோட நான் இப்போ உங்களுக்கு எப்படி டிஃபரெண்டா டிஸ்ப்ளே ஆகுது அப்படிங்கிறத சொல்றேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு லெஃப்ட்ன்னு போட்டுட்டு, தென் இதுக்கும் பேடிங் குடுத்து நம்ம வந்து பார்டர் குடுத்துக்கலாம். அதுவரைக்கும் கீழ இருந்தது. நான் ஃப்ளோட் குடுத்ததுக்கு அப்புறம் இந்த எலிமெண்ட் மேல போயிடுச்சு. இது வந்துட்டு சம்டைம்ஸ் ஓகே. நம்மளுக்கு இந்த ஃப்ளோட் லெஃப்ட், ரைட் இந்த மாரி எலிமெண்ட்ஸ் டிஸ்ப்ளே பண்ணணுங்கும்போது இது ஓகே. பட் எனக்கு சில டைம் இந்த ஃபர்ஸ்ட் நான் குடுக்குற எலிமெண்ட் மட்டும் ஃப்ளோட் லெஃப்ட் சைட்ல அலைன் ஆயிருந்தா போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிவ் லெஃப்ட் சைட்லயே தான் இருக்கு. நோ இஷ்யூஸ். பட் எனக்கு சம்டைம்ஸ் இந்த இந்த div1 வந்துட்டு இந்த ரைட் சைட்ல இருக்கிற மாரி டிஸ்ப்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டிஸ்ப்ளே பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃப்ளோட் ரைட்ன்னு குடுப்பீங்க. அப்ப என்ன ஆகும்? இந்த எலிமெண்ட் ஃப்ளோட் ரைட்ல போய் டிஸ்ப்ளே ஆகும். அப்போ கீழ இருக்கிற பேராகிராஃப் என்ன பண்ணும்? பக்கத்துல இருக்கிற ஸ்பேஸ்ல வந்து ஆக்குபை பண்ணிரும். அப்படி ஆக்குபை பண்ண வேண்டாம். எனக்கு அந்த எலிமெண்ட் கீழ இருக்கிற எலிமெண்ட் அது கீழயே இருக்கட்டும். என்னோட டிவ் மட்டும் நான் ஃப்ளோட் லெஃப்ட், ரைட் அந்த மாரி சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அதுக்காண்டி தான் இந்த கிளியர் ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? இப்போ இப்போ நான் இத வந்துட்டு 2 பிக்சல் சாலிட் பிளாக்ல வச்சுக்கிறேன். புரியுதா? இந்த இடத்துல இந்த டிவ்க்கு இவ்வளவுதான் ஸ்பேஸ் ஆக்கிபை ஆயிருக்கு. ஃப்ளோட் யூஸ் பண்ணோம்னு. அப்ப இங்கிருந்து இங்க வரைக்கும் நமக்கு ஸ்பேஸ் ஃப்ரீயா இருக்கிறதுனால, ஸ்பேஸ் ஃப்ரீயா தானே இருக்கு. நம்ம எதுக்கு நம்ம கீழ இருக்கணும்னா மேலேயே போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பேராகிராஃப் இங்க வந்துச்சு. டாட் div4 div4ல நான் போயிட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா, அதே மாரி பேடிங் குடுத்து ஆர்டர் குடுத்துக்கிறேன். சோ இந்த மாதிரி மொத்தமா இந்த எலிமெண்ட் இங்க வந்து டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. இப்ப எனக்கு என்ன பண்ணணும்? எனக்கு இந்த எலிமெண்ட் கம்ப்ளீட்டா கீழ வந்து டிஸ்ப்ளே ஆகும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, எந்த எலிமெண்ட் எனக்கு கீழ டிஸ்ப்ளே ஆகணுமோ, அதுக்கு கிளியர் லெஃப்ட்ன்னு குடுத்துருவேன். சோ இப்ப எனக்கு எப்படி ஆயிரும்? இங்க இருக்கிற ஸ்பேஸ் அது அப்படியே இருக்கும். சோ எனக்கு இந்த எலிமெண்ட்டும் லெஃப்ட்ல வந்துருச்சு. கீழ இருக்கிற எலிமெண்ட்டையும் நான் என்ன பண்ணிட்டேன்? கீழ பிரிண்ட் பண்ணிட்டேன். நான் கிளியர் யூஸ் பண்ணலன்னா, எனக்கு இந்த மாதிரி பிரிண்ட் ஆயிருக்கும். அப்படிதானே? ஏன்னா, இந்த இடத்துல எனக்கு ஸ்பேஸ் இருக்கு. சோ அதனால அந்த ஸ்பேஸ்ல போயிட்டு, நான் 2வது குடுத்த பேராகிராஃப் ஆக்கிபை ஆயிருது. இது வந்து நீங்க ஃப்ளோட் யூஸ் பண்ணா, ஆ அந்த எலிமெண்ட் லெஃப்ட்ல இருக்குன்னா, லெஃப்ட்ல அலைன் ஆயிட்டு, ரைட் சைடு ஃபுல்லா ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிரும். அது மாரி இப்போ ஒருவேள நீங்க ஒரு எலிமெண்ட்ட ரைட் சைடா ஃப்ளோட் யூஸ் பண்ணி அலைன் பண்றீங்க அப்படின்னா, அதோட லெஃப்ட் சைடு ஃபுல்லா கேப் இருக்கும். சோ நீங்க அதுக்கப்புறம் எந்த எலிமெண்ட் குடுத்தாலும், அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த ஸ்பேஸ்ல போயிட்டு அந்த எலிமெண்ட் போய் ஃபில் ஆயிரும். அப்ப அத நம்ம கிளியர் பண்ணணும். அது வந்து எனக்கு கீழயே பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணிக்கலாம்? கிளியர் லெஃப்ட் குடுத்துக்கலாம். இப்ப நம்மளோட எக்ஸாம்பிள்க்கு வருமா? இது வந்துட்டு அந்த கிளியர் ப்ராப்பர்ட்டிக்காண்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே. இப்போ
இப்ப இதுவும் என்னதுன்னா, அதே சேம் இஷ்யூ தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? நம்ம என்ன பண்ணோம், இந்த எலிமெண்ட்ட ஃப்ளோட் லெஃப்ட்ன்னு குடுத்துட்டோம். குடுத்துட்டு எனக்கு என்ன இருக்குன்னா, இங்க ஒரு பாராகிராஃப் இருக்கு. பட் எனக்கு என்ன பண்ணியிருக்கு, இங்க கொஞ்சம் கீழ ஸ்பேஸ் இருக்கு. அந்த ஸ்பேஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணிருக்குன்னா, நான் நெக்ஸ்ட் எலிமெண்ட் குடுத்தாலும், அது அடுத்த லைன்ல பிரிண்ட் ஆகாம, அந்த ஸ்பேஸ்ல போயிட்டு பிரிண்ட் ஆயிருது. சோ எனக்கு என்ன பண்ணணும், இதே இஷ்யூவ எனக்கு கிளியர் பண்ணணும். இத கிளியர் பண்ணணும் அப்டின்னா, நம்ம என்ன பண்ணணும்? இந்த கிளியர் லெஃப்ட் குடுத்தீங்கல்ல, அதே மாரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், கிளியர் ரைட்டும் குடுத்துக்கலாம். ஓகே. கிளியர் லெஃப்ட் குடுத்துக்கலாம். கிளியர் ரைட்டும் குடுத்துக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி குடுத்தோம்ல, இந்த இதுல கிளியர் லெஃப்ட்ன்னு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி குடுத்தேன்ல, இதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிளியர் ரைட்ன்னு குடுத்துக்கலாம். கிளியர் ரைட்ன்னு குடுத்தீங்கன்னா, ஆ இந்த எலிமெண்ட் வந்துட்டு கீழ இருக்கிற எலிமெண்ட் ரைட் சைடா அலைன் ஆகும். இல்லன்னா லெஃப்ட் சைடா அலைன் ஆகும். ஓகேவா? இப்ப இத பிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது, நீங்க நார்மலா ஒரு பேராகிராஃபா யூஸ் பண்றீங்கன்னா, ஜஸ்ட் கிளியர் மட்டும் யூஸ் பண்ணா போதும். ஓகேவா? இங்க எனக்கு கிளியர் மட்டும் யூஸ் பண்ணா கிளியர் ஆகுதா? அப்படின்னு நான் செக் பண்றேன். இங்க நான் வந்து என்ன பண்றேன்னா, 2 எலிமெண்ட்டுக்குமே ஃப்ளோட் குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு ஃப்ளோட் லெஃப்ட் குடுத்துருக்கேன். செகண்ட் எலிமெண்ட்டுக்கும் ஃப்ளோட் ரைட் குடுத்துருக்கேன். இப்ப நான் 2 எலிமெண்ட்டுக்கும் குடுக்கும்போது, அங்க எனக்கு இஷ்யூ வரும். இத நான் ரைட் குடுத்து, இத நான் லெஃப்ட் குடுக்கும்போது, எனக்கு அங்க இஷ்யூ வருது. சோ அந்த இஷ்யூவ நான் கிளியர் பண்ணணும் அப்டின்னா, கிளியர் ஃபிக்ஸ் அப்டிங்கிற இன்னொரு ஒரு மெத்தட் இருக்கு. கிளியர் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். கிளியர் யூஸ் பண்ணீங்கன்னா, நீங்க 2 பேராகிராஃப்னா நோ இஷ்யூஸ். இந்த மாரி ஒரு இமேஜ் அது மாரி 2த்துல நீங்க ஒரு இதுக்கு தான் நீங்க லெஃப்ட் யூஸ் பண்றீங்க. இப்ப div 1, div 2ன்னு வச்சிருந்தோம். அதுல நான் div 1க்கு மட்டும் தான் ஃப்ளோட் யூஸ் பண்ணேன். div 2க்கு யூஸ் பண்ணல. அப்ப நான் என்ன பண்ணேன், ஜஸ்ட் ஆ எந்த டிவ்வ வந்துட்டு எனக்கு வந்துட்டு கீழ பிரிண்ட் பண்ணணுமோ, அதுக்கு நான் கிளியர் லெஃப்ட் யூஸ் பண்ணி, அந்த எலிமெண்ட்ட மட்டும் நான் கீழ பிரிண்ட் பண்ணிட்டேன். அப்ப இது வந்து கிளியர்ல சால்வ் ஆயிரும். இப்ப நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன்னா, இமேஜ் 1க்கு ஃப்ளோட் லெஃப்ட் குடுத்துருக்கேன். இமேஜ் 2க்கு ஃப்ளோட் ரைட் குடுத்துருக்கேன். அப்போ 2 இமேஜ்க்குமே நான் ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அதே இஷ்யூ ஃப்ளோட்னாலே என்ன இஷ்யூ வரும்னா, சைட்ல ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸ்ல வந்து ஆக்குபை ஆகிரும். அந்த இஷ்யூவ கிளியர் பண்ணணும்னா, நீங்க வந்து 2த்துலயுமே ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்லயே ஃப்ளோட் யூஸ் பண்றீங்க. செகண்ட் எலிமெண்ட்லயே ஃப்ளோட் யூஸ் பண்றீங்கன்னா, கிளியர் ஃபிக்ஸ்ன்னு இன்னொரு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகேவா? சோ அந்த கிளியர் ஃபிக்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இத வந்து சால்வ் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இங்க ஒரு இமேஜ், ஒரு பேராகிராஃப் வச்சிருக்கோம். ஓகே. அதே மாதிரி இப்போ வித் கிளியர் ஃபிக்ஸ், வித்தவுட் கிளியர் ஃபிக்ஸ் உங்களுக்கு எப்படி இஷ்யூவ கிளியர் பண்றது அப்படின்னு சொல்றேன். இது இருக்கட்டும். நம்ம அத அப்புறம் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் கிளியர் ஃபிக்ஸ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அது எப்படி பிரிண்ட் ஆகும்னு. சோ நான் இப்போ இதே மாதிரி ஒரு இமேஜ அ வித் கிளியர் ஃபிக்ஸ், வித்தவுட் கிளியர் ஃபிக்ஸ் உங்களுக்கு பார்டர் போட்டு ஒழுங்கா டிஸ்ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து கிளியர் ஃபிக்ஸ் ப்ராப்பர்ட்டி இல்லாம ஒரு 2 இமேஜ் நம்ம பிரிண்ட் பண்றோம். லெஃப்ட், ரைட் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்றோம்னா, எப்படி பிரிண்ட் ஆகும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு டிவ் வச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த டிவ்ல இதே மாரி ஒரு இமேஜ். இது வந்துட்டு என்னது? வித்தவுட் கிளியர் பிக்ஸ். ஓகே. சோ வித்தவுட் கிளியர் பிக்ஸ்ல எப்படி இருக்குன்னா, இதுக்கு நம்ம பார்டர் குடுத்துக்கலாம். இமேஜ் 1க்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, அந்த ஃபர்ஸ்ட் குடுத்திருக்க அந்த ஓவரால் டிவ்வுக்கு நான் வந்துட்டு பார்டர் குடுத்துக்கிறேன். ஓகேவா? இமேஜ் வந்து நான் ஃப்ளோட் ரைட் குடுத்துக்கிறேன். ஃப்ளோட் ரைட் குடுக்குறேன். இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? ம். இங்க வந்துட்டு ஒரு இமேஜ் இந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கு. சோ இத நான் ஒரு டிவ்ல வச்சிருக்கேன். இதே மாதிரி அடுத்து ஒரு டிவ் ஓபன் பண்ணி, அந்த டிவ்லயும் அதே மாதிரி ஒரு இமேஜ், அதுக்கப்புறம் ஆ வித்தவுட் கிளியர் பிக்ஸ்ல நம்ம வந்துட்டு வித் கிளியர் பிக்ஸ் இது வந்து வித்தவுட் கிளியர் பிக்ஸ்ல இதுக்கு அடுத்து இன்னொரு ஒரு ஒண்ணு.
இப்ப இதுவே என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இங்கதான் மேலதான் டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கு. இதே மாதிரி ஒரு இமேஜ் இந்த இமேஜ்ல நான் இப்ப என்ன பண்றேன்னா டிவ்க்கு பார்டர் கொடுத்து காமிக்கிறேன். பட் நான் இதுக்கு கிளாஸ் நேம் என்னன்னு வச்சுக்கிறேன்னா image2 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? சோ நான் இதையும் என்ன பண்றேன் ரைட் சைடு தான் அலைன் பண்றேன். ஃப்ளோட் ரைட் சைடு அலைன் பண்ணிருக்கேன். ஓகே, நமக்கு என்ன ஆயிட்டு இருக்கு இந்த இடத்துல போயிட்டு இது வந்து ஃபிக்ஸ் ஆயிட்டு இருக்கு அப்படிதானே? இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆயிட்டு இருக்கு. சோ எனக்கு இப்படி ஃபிக்ஸ் பண்ண கூடாது அப்படின்னா சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இதுக்கு நான் பார்டர் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த டிப்புக்கு வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு டிப்புல டிஃபரன்ஸ காமிக்கணும்ல, அதுக்காண்டி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா பார்டர் கொடுத்துட்டு ஆடிங் கொடுத்துக்கிறேன். நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா இமேஜ் 1 நான் ஒண்ணுமே டச் பண்ணல. ஓகேவா? இமேஜ் 1 நான் எதுவுமே டச் பண்ணல. ரெண்டுத்துக்கும் என்ன ஆயிருக்குன்னா இப்ப இங்க இமேஜ் இருக்கு, இங்க நான் ஃப்ளோட் யூஸ் பண்ணிருக்கேன்னா இந்த இமேஜ்ல இன்னும் இவ்ளோ கேப் இருக்குல்ல. சோ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அடுத்து கொடுத்த அந்த ஹெட்டிங்கும் சரி இமேஜும் சரி இங்க இருக்கிற இந்த கேப்ல போயிட்டு ஃபில் ஆயிட்டு இருக்கு. சோ நம்ம அத அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த ரெண்டாவது உள்ள டிப்புக்கு நான் இன்னொரு ஒரு கிளாஸ் நேம் வச்சுக்கிறேன். கிளியர் ஃபிக்ஸ் அப்படின்னு கிளாஸ் நேம் வச்சுக்கிறேன். சோ வச்சுட்டு இப்ப நான் அந்த கிளியர் ஃபிக்ஸ் ஆக்சஸ் பண்ணி அதுல ஓவர்ஃப்ளோ ஆட்டோ அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இது ஓவர்ஃப்ளோ ஆட்டோ கொடுத்தாச்சா அதே மாதிரி மேல உள்ள எலமெண்ட்க்கும் ஓகே இத நான் ஓவர்ஃப்ளோ ஆட்டோ கொடுத்துட்டேன். ஓகே, பட் ஸ்டில் இந்த எலமெண்ட் ஓகே தான் இப்ப தனியா வந்துருச்சு. பட் இங்க என்னதான் இருக்கு. ஓகே, கிளியர் ஃபிக்ஸ் யூஸ் பண்ணாம இங்க எப்படி இருக்கு இந்த ஹெட்டிங் இருக்குல்ல, இந்த H1 வந்து நமக்கு என்ன ஆக மாட்டுக்கு கீழ வந்து பிரிண்ட் ஆக மாட்டுக்கு. அப்ப நம்ம இங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த எலமெண்ட்டுக்கு கிளியர் ரைட் கொடுத்துக்கலாமா? சோ கிளியர் ரைட் கொடுத்தா என்ன ஆகிரும் கீழ வந்துரும். இப்ப இதுக்கு முன்னாடி தான் நம்ம கிளியரோட அந்த இத பார்த்தோம், ப்ராப்பர்ட்டிய பார்த்தோம். சோ ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த இமேஜ நான் இப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு புரியலனாட்டி இப்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஓகேவா? இப்ப என்னன்னா நான் கிளியர் ஃபிக்ஸ் யூஸ் பண்ணாம பார்டர் கொடுத்திருக்கேன். அப்போ உங்களுக்கு எப்படி டிஸ்ப்ளே ஆகுது அப்படின்னா ஃப்ளோட் லெஃப்ட் ரைட் கொடுத்தப்போ எனக்கு இமேஜ் இங்க இருக்கு, பேராகிராஃப் இங்க இருக்கு. நான் ஃப்ளோட் ரைட் கொடுத்து இமேஜ் இங்க ரைட் சைடு இது பண்ணிருக்கேன். அப்போ இந்த பேராகிராஃப் என்ன பண்ணுதுன்னா இந்த ரைட் சைடுல உள்ள கொஞ்சம் ஸ்பேஸ தான் ஆக்கியூபை பண்ணுது. அப்ப ஃப்ளோட் ரைட் கொடுத்ததுனால இதுக்கு இன்னும் கீழே இவ்ளோ ஸ்பேஸ் இருக்கு. சோ அதனாலதான் எனக்கு என்ன ஆச்சு இந்த வித் கிளியர் ஃபிக்ஸும் இந்த அடுத்துள்ள இமேஜும் இந்த ஸ்பேஸ்ல போயிட்டு ஆக்கியூபை ஆயிட்டு இருந்துச்சு. சோ அந்த மாதிரி நான் ஆக்கியூபை பண்ணக்கூடாது அப்படின்னா ரெண்டு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். ஒண்ணு கிளியர் யூஸ் பண்ணி லெஃப்ட் ரைட் இதை யூஸ் பண்ணலாம். அப்புறம் நீங்க அடுத்து கீழே குடுக்குற எலமெண்ட்டுக்கும் ஃப்ளோட் குடுக்குறீங்க. இப்ப நான் இங்க இந்த ஹெட்டிங்ல நான் ஃப்ளோட் குடுக்கல அப்படிதானே? அதனால ஹெட்டிங்க்கு நான் என்ன குடுத்தேன்னா கிளியர் ரைட் அப்படின்னு குடுத்ததுக்கு அப்புறம்
நமக்கு என்ன ஆச்சு, அந்த டிவ்வும் கீழே பேராகிராஃபும் எப்படி டிஸ்ப்ளே ஆச்சோ அதே மாதிரி இந்த எலமெண்ட் ஃப்ளோட்ல கொடுத்த இந்த எலமெண்ட் மேலயும் அதுக்கு கீழே இந்த ஹெட்டிங்கும் டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. சோ அதுல நோ இஷ்யூஸ். ஆனா நான் அடுத்து குடுக்குற இந்த எலமெண்ட்ல நான் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவேன், ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவேன். அப்ப இதுக்கும் ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றேன், இதுக்கும் ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றேன் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கிளியர் ஃபிக்ஸுக்கு போயிடணும். இது நம்ம வெறும்னா கிளியர் ரைட் கொடுத்தோம்னா இந்த டிவ் வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகாது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா கிளியர் ஃபிக்ஸ் யூஸ் பண்ணணும். சோ கிளியர் ஃபிக்ஸ்ல ஓவர்ஃப்ளோ ஆட்டோன்னு கொடுத்துட்டேன்னா இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஓவர்ஃப்ளோ ஆட்டோ குடுக்காம அது எப்படி ஆக்கியூபை பண்ணிருக்கு, ஓவர்ஃப்ளோ ஆட்டோன்னு குடுத்தோனே எப்படி ஆக்கியூபை பண்ணிருக்கு. சோ அந்த பேராகிராஃபும் அந்த இமேஜையும் சேர்த்த ஏரியாவை இது ஆக்கியூபை பண்ணிட்டு. இந்த பேராகிராஃப் என்ன பண்ணல, அதுக்கு தேவைப்படுற நெசசரி ஸ்பேஸ மட்டும் ஆக்கியூபை பண்ணல. அந்த இமேஜ் எவ்வளவு தூரம் இருக்குதோ அவ்வளோ தூரம் ஸ்பேஸ் அந்த பேராகிராஃப் ஆக்கியூபை பண்ணிருக்கு. அதான் உங்களுக்கு பார்டரோட டிஃபரன்ஸ் தெரியும். இதுக்குதான் பார்டர் கொண்டு காமிச்சிருக்கேன். ஓகேவா? இப்ப இந்த எலமெண்ட்டுக்கு அப்புறம் நீங்க இன்னொரு எலமெண்ட் குடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் இந்த இமேஜ் 2க்கு அப்புறம் இன்னொரு எலமெண்ட் நீங்க குடுத்தீங்கன்னா அதே மாதிரி இடையில உள்ள ஸ்பேஸ்ல வந்து ஆக்கியூபை பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஓவர்ஃப்ளோ ஆட்டோ கொடுத்ததுனால எல்லா ஸ்பேஸும் ஒழுங்கா ஆக்கியூபை ஆகிட்டு அதனால அங்க எந்த ஸ்பேஸும் இருக்காது. இப்ப நான் இங்க வந்துட்டு ஒரு H2 டேக் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கொடுக்குறேன். இப்ப என்ன பண்ணுது, அது ஆட்டோமேட்டிக்கா கீழ தான் வந்து பிரிண்ட் பண்ணுது. இங்க இவ்ளோ ஸ்பேஸ் இருக்கு. ஆனாலும் அந்த இடத்துல வரல. அதுக்கு என்ன ரீசன்? ஏன்னா இந்த எலமெண்ட் வந்துட்டு ஃபுல்லா ஸ்பேஸ் ஆக்கியூபை பண்ணிட்டு ஏன்னா நம்ம இங்க வந்துட்டு ஓவர்ஃப்ளோ ஆட்டோ குடுத்துருக்கோம். சோ ஓவர்ஃப்ளோ ஆட்டோ குடுத்ததுனால இந்த இடத்துல ஸ்பேஸே இருந்தாலும் அத ஃபுல்லாத்தையும் அந்த எலமெண்ட்டே ஆக்கியூபை பண்ணிடும். அந்த ஃப்ளோட்ல குடுத்திருக்கிற எலமெண்ட்டும் பக்கத்துல இருக்கிற நம்ம இன்னொரு எலமெண்ட் என்ன குடுத்துருக்கோம், இங்க பேராகிராஃப் குடுத்துருக்கோமா, சோ அதுவே ஃபுல்லா ஆக்கியூபை கொடுத்துரும். அதனாலதான் நமக்கு என்ன பண்ணிருக்கோம், பார்டரை வந்து குடுத்திருந்தாலும் அந்த பார்டர் வந்து இப்படி ஃபுல்லா கவர் ஆயிருக்கு. இந்த இமேஜ் எவ்வளவு சைஸ் இருக்கோ அதே சைஸுக்கு இதுவும் கவர் ஆகிருக்கு. சோ அப்போ நம்ம அதுக்கடுத்து எந்த எலமெண்ட் கொடுத்தாலும் இந்த இடையில உள்ள ஸ்பேஸ்ல வந்து ஆக்கியூபை ஆகாது. சோ அது கீழே தான் பிரிண்ட் ஆகும். சோ நான் இங்க வந்துட்டு கிளியர் ஃபிக்ஸும் கிளியர் ரைட்டும் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இல்ல அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி தான் இருக்கு. புரியுதா? ஏன்னா ஒன்ஸ் அகைன் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். சஞ்சீவானிக்கு ஓகே. ஜோதி, முத்துமான்ஷா. ஜோதி அப்பளே ஏதோ டவுட் கேட்டீங்க. எஸ் மேம். அப்ப the network is சொல்லுங்க. எக்ஸ்பிளைன் பண்றீங்களா மேம்? எதை ஃபுல்லாவேவா? எஸ் மேம். ஒன்ஸ் அகைன் ஒரு ஓவர்வியூவா மட்டும் கொடுத்துறீங்களா மேம்? நோ இஷ்யூஸ். நான் இப்போ ஓகே மேம். உங்களுக்கு கிளியர் ஆயிட்டுனா அதுக்கப்புறம் சரி ஓகே. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்றேன். எனக்கே கொஞ்சம் கரெக்டா சொல்லாத மாதிரி இருந்துச்சு. சோ அதனால நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா ஃப்ளோட்னா என்ன அப்படிங்கறத பார்த்தோம். சோ அதுக்கு தான் நான் இது எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். சோ நான் இதை ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்றேன். ஓகேவா? இப்ப நான் இங்க என்ன வச்சிருக்கேன்னா ஒரு பேராகிராஃப் அண்ட் தென் அதுக்கு வந்துட்டு ஒரு அதுக்கு நம்ம கிளாஸ் நேம் வந்து சாம்பிள்னு வச்சுக்கோம். ஒரு இமேஜ் அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃப் இந்த மாதிரி தான் வச்சிருக்கோம். ஓகேவா? இதெல்லாம் இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது என்னது, ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி. சோ ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டில இப்ப நான் இங்க பிரிண்ட் பண்றேன். ஓகே. இந்த மாதிரி பிரிண்ட் ஆயிருக்கு. இங்க இமேஜ் இருக்கு, இங்க பேராகிராஃப் இருக்கு. எனக்கு எப்படின்னா இந்த இமேஜ் ரைட் சைடும் இல்லைன்னா இந்த இமேஜ் ரைட் சைடும் இந்த பேராகிராஃப் லெஃப்ட் சைடும் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே. அதான் என்னோட எய்ம். அதை நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னா இமேஜ் லெஃப்ட் சைடும் பேராகிராஃப் ரைட் சைடு இந்த மாதிரி எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே. சோ அதனால நான் என்ன பண்றேன்னா இங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் அந்த இமேஜ நான் ஃப்ளோட் ரைட் கொடுத்துக்கிறேன். இமேஜ் வந்து ஃப்ளோட் ரைட் போயிடுச்சு. சோ அடுத்து கீழே உள்ள பேராகிராஃப நீங்க ஃப்ளோட் லெஃப்ட் கொடுக்கலனாட்டியுமே அது லெஃப்ட் சைடு வந்து அலைன் ஆகிடும். ஓகேவா?
சோ இது வந்துட்டு ரைட் சைடு அலைன் ஆயிடுச்சு. சோ இந்த எலிமெண்ட் வந்து லெஃப்ட் சைடு அலைன் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ நான் ஃபர்ஸ்ட் ஒரு எலிமெண்ட் வச்சிருக்கேன். இது வந்து ஃப்ளோட் ரைட், லெஃப்ட். இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஒரு எலிமெண்ட்ட ரைட் சைடோ, லெஃப்ட் சைடோ பிளேஸ் பண்ணணும். உங்களுக்கு ஒரு பேராகிராஃப், வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட், ஒரு இமேஜ் இருக்கு அப்படின்னா, இந்த இமேஜ் லெஃப்ட் சைடு, பேராகிராஃப் ரைட் சைடு இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணணும். சம்டைம்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க அப்படிதானே? இந்த மாதிரி ஏதாவது பிளாக் எழுதியிருக்காங்க அப்படின்னா, இந்த இந்த மாதிரி தான் இருக்கும். இமேஜ் வந்து லெஃப்ட் சைடுல இருக்கும். அப்புறம் அதோட டிஸ்கிரிப்ஷன் இல்ல அந்த இமேஜ பத்தின இது இந்த மாதிரி ரைட் சைடுல குடுத்திருப்பாங்க. சோ இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணா நீங்க ஃப்ளோட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஃப்ளோட் யூஸ் பண்றதுனால என்ன இஷ்யூ வரும்னா, இப்போ அதே மாதிரி நான் கீழ வந்துட்டு ஒரு இமேஜையும், ஒரு பேராகிராஃபையும் பிளேஸ் பண்றேன் அப்படின்னா, எனக்கு இங்க இஷ்யூ வரும். ஓகே. இங்க என்ன ஆகும்னா, இந்த இடத்துல வந்து இந்த அடுத்து குடுக்குற எலிமெண்ட் நமக்கு என்ன பண்ணணும்? கீழ தானே நம்மளுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகணும். ஆனா என்ன பண்ணும்னா, அது கூடயே வந்து அட்டாச் ஆயிரும். ஏன் அப்டின்னா, ரீசன் என்னன்னா, இப்ப நான் இத கமெண்ட் பண்ணிட்டு இத மட்டும் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்றேன். என்ன ரீசன் அப்டின்னா, இப்ப நீங்க பாக்குறீங்களா? ரைட் சைட்ல இமேஜ் இருக்கு. பேராகிராஃப் இங்க இருக்கு. ஓகேவா? அப்போ நமக்கு என்ன ஆகுது? நீங்க பார்டர் குடுத்து பார்த்தோனே உங்களுக்கு தெரியுது. என்ன டிஃபரன்ஸ் தெரியுது அப்டின்னா, இந்த எலிமெண்ட்க்கு தான் நம்ம ஃப்ளோட் லெஃப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ளோட் ரைட் யூஸ் பண்ணியிருக்கோம். பக்கத்துல இருக்கிற பேராகிராஃப் அது ஃப்ளோட் ரைட் யூஸ் பண்ணதுனால இது சைட்ல வந்து டிஸ்ப்ளே ஆயிட்டு. பட் எனக்கு என்னன்னா, இங்க இவ்ளோக்குள்ள ஸ்பேஸ் காலியா இருக்கு. எனக்கு என்ன பண்ணல, இந்த இமேஜ் எவ்வளோ தூரம் ஆக்கியூபை பண்ணியிருக்கோ, அதே அளவுக்கு இந்த பேராகிராஃபும் ஆக்கியூபை பண்ணல. ஏன்னா எனக்கு பேராகிராஃப் சின்னது, இமேஜ் பெருசு. அதனால எனக்கு என்ன இருக்குன்னா, இவ்ளோக்குள்ள ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கு. அந்த ஸ்பேஸ பாக்குறதுக்காண்டி தான் உங்களுக்கு இந்த பார்டர் வந்துட்டு நான் போட்டிருக்கேன். ஓகேவா? இந்த டிஃபரன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். அதனால தான் நமக்கு என்ன பண்ணுச்சு, இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல ஒரு இமேஜ் அந்த சைட்ல டெக்ஸ்ட் இருந்துச்சு. அடுத்து குடுத்த இமேஜும், பேராகிராஃபும் சைட்ல இருந்து கேப்ல ஃபில் ஆகிட்டு. காரணம் நமக்கு இந்த பேராகிராஃப் அளவுக்கு இந்த இமேஜ் ரொம்ப பெருசா இருக்கு. சோ அதனால நமக்கு இந்த ஸ்பேஸ் கிரியேட் ஆகி இந்த ஸ்பேஸ்ல வந்து ஆக்குபை ஆகிறது. சோ இந்த பிரச்சனைய அவாய்ட் பண்ணணும்ன்றதுக்காண்டி தான் நம்ம கிளியர் அண்ட் தென் கிளியர் ஃபிக்ஸ் யூஸ் பண்றோம். ஓகே. சோ கிளியர் அண்ட் கிளியர் ஃபிக்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் கிளியர் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் ஒரு பேராகிராஃப் ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப இத நான் இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு வித் கிளியர், வித்தவுட் கிளியர். ஃபர்ஸ்ட் கிளியர பார்க்கலாம். அடுத்து வந்துட்டு கிளியர் ஃபிக்ஸ பார்க்கலாம். ஓகேவா? ம். சோ கிளியர் யூஸ் பண்ணி கிளியர் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் குடுத்திருக்கிற எலிமெண்ட் வித்தவுட் கிளியர் வச்சிருக்கேன். சோ அப்ப எனக்கு என்ன பண்ணுது? டிவ் இங்க இருக்கு. சைடுல கேப் இருந்த உடனே அடுத்த பேராகிராஃப் மேல வந்துருது. சோ எனக்கு அப்படி வரக்கூடாது. நம்மளுக்கு இப்ப அதானே இஷ்யூ. நம்மளுக்கு இங்க இந்த எலிமெண்ட்க்கு மட்டும் நான் ஃப்ளோட் குடுத்திருக்கிறேன். அப்ப சைடுல கேப் இருக்கிறதுனால, அதுக்கு அடுத்து கீழ குடுத்திருக்கிற பேராகிராஃப் எனக்கு என்ன வந்துருது? லெஃப்ட் சைடுல வந்துருது. பட் நான் அதுக்கு எதுவுமே ஃப்ளோட், லெஃப்ட், ரைட் அந்த மாதிரி எதுவும் நான் குடுக்கல. பட் ஸ்டில் அது வந்துட்டு அந்த எலிமெண்ட் வந்துட்டு கேப் இருக்கிறதுனால வந்துருது. அது அப்படி வரக்கூடாது. அந்த எலிமெண்ட் எனக்கு வந்து கீழ பிரிண்ட் பண்ணணும். இந்த எலிமெண்ட்க்கு மட்டும் தான் எனக்கு ஃப்ளோட் அப்ளை ஆகணும். அந்த சைடுல கேப் இருக்கக்கூடாது. எனக்கு அந்த எலிமெண்ட் கிளியர் வந்துரணும் அப்படிங்கிறதுக்காண்டி, நான் என்ன பண்ணியிருக்கிறேன், எந்த எலிமெண்ட் எனக்கு கீழ வரணுமோ, அந்த எலிமெண்ட்ல மட்டும் போயிட்டு, நான் கிளியர் லெஃப்ட்ன்னு குடுத்துருக்கேன். ஓகே. இங்க div 3 இங்க இருக்கு. பேராகிராஃப் இங்க இருக்கு. ஓகே. div 3 அண்ட் தென் div 4. இந்த div 1, div 2ல வந்துட்டு
div 1க்கு நான் float யூஸ் பண்ணியிருக்கேன். float யூஸ் பண்ணி லெஃப்ட் குடுத்திருக்கேன். div 2க்கு நான் எதுவுமே குடுக்கல. பட் ஸ்டில் அந்த கேப்ல ஃபில் ஆயிடுச்சு. அதே தப்பு எனக்கு div 3லயும், div 4லயும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி div 3க்கு நான் float லெஃப்ட் குடுத்துட்டு, div 4ல நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, கிளியர் லெஃப்ட் குடுத்துட்டேன். அதனால என்ன பண்ணல, இந்த மாரி மிஸ்டேக் எனக்கு நடக்கல. கீழ வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. சோ நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு ஒரு எலிமெண்ட்க்கு நீங்க float குடுக்குறீங்க. இன்னொரு எலிமெண்ட் எனக்கு வந்துட்டு அடுத்த எலிமெண்ட் கீழ தான் பிரிண்ட் ஆகும். அந்த கேப்ல எனக்கு வந்து ஃபில் ஆகக்கூடாது அப்படின்னா, நீங்க ஒண்ணு கிளியர் லெஃப்ட் குடுக்கலாம். ஓகே. கிளியர் லெஃப்ட்லயும் சம்டைம்ஸ் இஷ்யூ சால்வ் ஆகாது. 2 எலிமெண்ட்டுக்கும் இப்போ நான் 2வது எலிமெண்ட்டுக்கு float யூஸ் பண்ணல. இந்த எலிமெண்ட்க்கு நான் float யூஸ் பண்ணியிருக்கேனா? இந்த div 4க்கு float யூஸ் பண்ணல. ஜஸ்ட் பேடிங்கும் பார்டரும் மட்டும் தான் குடுத்திருக்கேன். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், கிளியர் லெஃப்ட்ன்னு குடுத்த உடனேயே எலிமெண்ட் வந்து கீழ வந்து பிரிண்ட் ஆயிரும். சப்போஸ் இன் கேஸ் நான் இந்த இடத்துலயுமே float ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி float ரைட்டோ float லெஃப்டோ ஏதோ யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்ப கிளியர் ப்ராப்பர்ட்டி ஒர்க் ஆகாது. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நம்ம லாஸ்டா பார்த்தது. இப்ப இந்த எக்ஸாம்பிளுக்கு வருவோம். சோ இங்க ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு இந்த மாதிரி லெஃப்ட் யூஸ் பண்ணிருக்கேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் குடுத்திருக்கிற ஒரு எலிமெண்ட் இருக்குல்ல, சோ நான் அதுலயே என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா கிளியர் லெஃப்ட்லாம் எடுத்துருவோம். கிளியர் ஃபிக்ஸ் இப்போதைக்கு நான் கமெண்ட் பண்ணிட்டு. சோ நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த இடத்துல இந்த எலிமெண்ட்டுக்கு லெஃப்ட் float லெஃப்ட்னு குடுத்த மாதிரி, இந்த float ரைட்னு குடுத்த மாதிரி, இந்த எலிமெண்ட்டுக்கும் நான் float ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணியிருக்கேன். சோ நான் இதுக்கும் float ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி, இதுக்கும் float ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது, என்னால இத என்ன பண்ண முடியாதுன்னா, கிளியர் லெஃப்ட்னு குடுக்க முடியாது. ஏன்னா நான் இதுக்கும் அப்ளை பண்ணிருக்கேன், இதுக்கும் அப்ளை பண்ணிருக்கேன். சப்போஸ் இந்த கீழ உள்ள எலிமெண்ட்டுக்கு நான் அப்ளை பண்ணல, float ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணலன்னா, ஜஸ்ட் கிளியர் லெஃப்ட் குடுத்த உடனே அந்த எலிமெண்ட் கீழ வந்துரும். இந்த ஸ்பேஸ்ல போய் ஆக்குபை ஆகாது. பட் நான் இதுக்கும் float அப்ளை பண்ணியிருக்கேன். என்ன அப்ளை பண்ணியிருக்கேன்? இதுக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, float ரைட் அப்ளை பண்ணியிருக்கேன். மேல உள்ள இமேஜ் 1க்கும் float ரைட் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ப நான் இங்க என்ன குடுத்தாகணும்? ஓவர்ஃப்ளோ ஆட்டோ கண்டிப்பா குடுக்கணும். சோ அததான் நான் இங்க வந்துட்டு இந்த இடத்துல கிளியர் ஃபிக்ஸ் ஓவர்ஃப்ளோ ஆட்டோ அப்படின்னு குடுத்திருக்கேன். பட் ஸ்டில் எனக்கு இந்த இஷ்யூ கிளியர் ஆகல. ஏன் கிளியர் ஆகல அப்படின்னா, இந்த ஹெட்டிங்க்கு நான் ஓவர்ஃப்ளோ ஆட்டோவோ, இல்ல கிளியர் லெஃப்ட்டோ எதுவுமே குடுக்கல. அதனாலதான் எனக்கு இந்த இஷ்யூ கிளியர் ஆகல. சோ நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஹெட்டிங்க கீழ கொண்டு வரணும் அப்படின்னா, ஹெட்டிங்ல நான் ஏதாவது float ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கேனா? யூஸ் பண்ணல. அப்ப நான் அங்க ஜஸ்ட் என்ன பண்ணா போதும்? இங்க நம்ம எப்படி இந்த div 4 கிளியர் லெஃப்ட் யூஸ் பண்ணி கீழ பிரிண்ட் பண்ணமோ, அதே மாதிரி இந்த ஹெட்டிங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? கிளியர் லெஃப்ட் யூஸ் பண்ணி கீழ பிரிண்ட் பண்ணிக்கலாம். கிளியர் லெஃப்ட் யூஸ் பண்ணி ஒர்க் ஆகல, கிளியர் ரைட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இப்போ ஒர்க் ஆகுது. சோ கிளியர் ரைட் யூஸ் பண்ணோம்னா இந்த இமேஜ் கிளியர் ஆகி இமேஜ் வந்து கீழ வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. சோ ஓவர்ஃப்ளோ ஆட்டோ நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த எலிமெண்ட்டுக்கு நான் ஓவர்ஃப்ளோ ஆட்டோ யூஸ் பண்ணாததுனால தான் எனக்கு இவ்ளோ இஷ்யூஸ். அப்படிதானே? அந்த அடுத்து குடுக்குற எலிமெண்ட் இந்த எலிமெண்ட்ல போய் ஸ்பேஸ்ல போய் ஆக்குபை ஆயிடுச்சு. சோ அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த எலிமெண்ட்டுக்கு நான் கிளியர் ஃபிக்ஸ் குடுத்து ஓவர்ஃப்ளோ ஆட்டோ குடுத்துட்டேன். ஓவர்ஃப்ளோ ஆட்டோ குடுத்ததுனால இந்த பேராகிராஃப் சின்னதாவே இருந்தாலும், இந்த இமேஜ் பெருசாவே இருந்தாலும், அந்த இமேஜோட சைஸ் அளவுக்கு இந்த பேராகிராஃபே ஆக்குபை பண்ணிட்டு. இதான் நம்மளுக்கு பார்டர் போட்டோம்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? சோ இங்க நமக்கு அப்படி ஆக்குபை ஆகல. அதுக்கு காரணம் நம்ம ஓவர்ஃப்ளோ ஆட்டோ குடுக்கல. அதனால இங்க நமக்கு ஆக்குபை ஆகல. பட் இங்க நம்ம ஓவர்ஃப்ளோ ஆட்டோன்னு இந்த டிவ்க்கு குடுத்ததுனால, இந்த பேராகிராஃப் வந்து அந்த இமேஜ் இருக்கிற சைஸ்க்கு நமக்கு ஆக்குபை ஆகிட்டு. ஓகேவா? அதனால அதுக்கு அடுத்து குடுக்குற எலிமெண்ட்ல நமக்கு அந்த ஸ்பேஸ்ல போய் ஃபில் ஆகுற இஷ்யூ வரல. ஓகே. நீங்க ஒரு எலிமெண்ட்க்கு float யூஸ் பண்றீங்க அப்படின்னா, கிளியர் லெஃப்ட் குடுங்க. கீழ வந்து அடுத்து குடுக்குற எலிமெண்ட் வந்துட்டு இந்த ஸ்பேஸ்ல போய் ஆக்குபை ஆகுதுன்னா, இப்ப எனக்கு இந்த ஹெட்டிங்க நான் வந்துட்டு கீழ வந்து பிரிண்ட் பண்றதுக்கு கிளியர் லெஃப்ட் குடுத்துட்டேன். பட் எனக்கு இந்த இமேஜ்க்கு அதே கிளியர் லெஃப்ட் குடுத்தேன்னா ஒர்க் ஆகாது. ஏன்னா இந்த ஹெட்டிங்ல நான் float எதுவுமே யூஸ் பண்ணல. அதனால அது கீழ வந்து பிரிண்ட் ஆகிட்டு. பட் நான் இந்த divல கம்ப்ளீட்டா float ரைட்ன்னு float ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். அப்ப அது எனக்கு கீழ வராது. அப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓவர்ஃப்ளோ ஆட்டோ குடுக்கணும். அப்பதான் கிளியர் ஃபிக்ஸ். அதுக்கு பேர் கிளியர் ஃபிக்ஸ். ஓகேவா?
ஓவர்ஃப்ளோ ஆட்டோ குடுத்த உடனே எனக்கு என்ன ஆகிடுச்சு, கீழ வந்து கரெக்ட்டா இப்படி பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அதுக்கு அடுத்து இருக்கிற எலிமெண்ட்ஸ்க்கு அந்த ப்ராப்ளம் இல்லாம சால்வ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த ஃப்ளோட்லால வர்ற இந்த ப்ராப்ளம்ஸ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் ஓவர்ஃப்ளோ, ஆட்டோ, கிளியர் ஃபிக்ஸு அண்ட் தென் இதான் ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி. அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டா உங்களுக்கு? எனி இஷ்யூஸ்? எனி டவுட்ஸ்? இந்த பட் நான் என்னன்னா, இந்த ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரெஸ்பான்சிவ்னஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். ஓகே. ரெஸ்பான்சிவ்னஸ்னா என்னன்னு நம்ம பார்ப்போம் இதுக்கப்புறம் தான். எப்படி வந்து ஒரு பேஜ வந்து ரெஸ்பான்சிவா கிரியேட் பண்றது அப்படிங்கிறத, இதுக்கு அடுத்து அனிமேஷன்ஸ் பார்த்துட்டு நம்ம அத தான் பார்ப்போம். சரி, ஓகே. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த ஃப்ளோட் இன்னும் கிளியர் ஆகணும்னா, நீங்க வீட்ல வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி குடுத்து, லெஃப்ட் சைடு, ரைட் சைடு அலைன் பண்ணி, கிளியர் ஃபிக்ஸ் எப்படி குடுக்குறது, கிளியர் லெஃப்ட், ரைட் எப்படி குடுக்குறதுங்கிறத ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு அப்போ நீங்களா ஒரு டைம் எக்ஸாம்பிள் பண்றப்ப இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஓகே. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம். இல்ல செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க் யூ.